Guys, I have a big problem. எங்க கிறிஸ்மஸ் பரிவாயிலே வாங்கடா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டு கொச்சின் வந்து திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:30. நம்ம ட்ரெயினோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30. ஸோ இதுதான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஸோ இது வந்து நம்ம போக வேண்டிய ட்ரெயின் இல்லைங்க. அது வந்து ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வரும். பட் நம்ம போனது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. திரும்ப எக்ஸ்கலேட்டர் வழி இறங்கிடுவோமா? வேண்டாம், ஸ்டெப் வழியாகவே இறங்குவோம். ஸோ நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துட்ருக்கிற ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ நீங்கள் இதில் இங்கேருந்து கொச்சின் போகணுன்னா 800 ருபீஸ். ஸோ கைஸ், இந்த டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ க்ரௌடை பாருங்களேன். ஸோ ரொம்ப க்ரௌடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். மற்றது அங்கே போய் பேசிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம கொச்சின் வந்துவிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45. ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி அங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ரிவாண்ட்ரம் டு கொச்சின் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நம்ம அப்போது எப்படி போனோமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போவும் போக போகிறோம். ஸோ வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ கிறிஸ்மஸ்னாலே வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன ஃப்ரைடே வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிட்டோம். பட் நான் இன்னுமே கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணவே இல்லைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரூம் போய் ரெடி ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் கிஃப்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் போகிற வழிக்கு. ஸோ இப்போ வந்து ரூம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரெடியாகி இறங்கிட்டோம். நான் வந்து இது வரைக்கும் கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணவே இல்லைங்க. ஸோ இப்போது போகிற வழிக்கு ஏதாவது கிஃப்ட்டு முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போவோம். கைஸ், ஐ ஹேவ் ஏ பிக் ப்ராப்ளம். என்னென்னா கிஃப்ட் வாங்கலை. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் எதுவுமே ஓப்பனில் இல்லை, எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வெளில வர முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். அப்படி வர முடிஞ்சு அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதாங்க என் ஆஃபீஸு. வாங்க எல்லோரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹலோ. ஸோ கேஸ் வந்து வெளியே வந்துட்டேன். மதியம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்தில் எதுவுமே ஷாப்ஸ் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து மெயின் ரோடு போக வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு கிடச்சது வந்து ஒரு பாய், ஓகேவா, அதாவது சஞ்சய் அப்படின்ற ஒருத்தர். ஸோ கேஸ் குயிக்காக ஒரு பர்ச்சேசிங்கை முடிச்சிட்டோம். ஸோ அது கூட நமக்கு ஒரு கேப்பு ஸோ வாங்கிட்டேன். இதுதான் டிஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ கேஸ் கிஃப்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஐ திங்க். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐடி கம்பெனியில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ நாங்கள் டெக்கரேட் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. എല്ലാവർക്കും ആദ്യം തന്നെ മേരി ക്രിസ്മസ്. വേറെ
ஸோ அப்படி டீமாக உட்காந்து நிறைய பேசினோம். ஸோ என்னோடய கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுக்கு நான் அந்த டிஷர்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இப்போ நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். எங்க கிறிஸ்மஸ் பரிவாரிலே நோகடை. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க செலிப்ரேஷன் நார்மலான செலிப்ரேஷன் தான். பட் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.